அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் அரசியலில் 15வது அதிகாரமான குடிப்பிறப்பு மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் தீயவற்றிற்கு அஞ்சு வாழ்வதற்குரிய உயர் குடிப்பிறப்பே சிறந்தது என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம். நற்குடியில் பிறந்தவர்களிடத்தில் உள்ள நற்குணங்கள் எவையெல்லாம் என்று ஒரு கேள்வியை எழுப்பி சமண முனிவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள். நல்லவராய் இருத்தலும், இனிமையான சொற்களை பேசுதலும், யாசித்து வந்து நின்றவர்களிடத்தில் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்தலும் மற்றும் தூயவராய் இருத்தலும் என்று. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 146. இன நன்மை இன்சொல் ஒன்றீதல் மற்றேனை மன நன்மை என்று இவையெல்லாம் கணமணி முத்தோடு இமைக்கும் முழங்குவரி தன் சேர்ப்ப இற்பிறந்தார் கண்ணே உல. குடிப்பிறப்பு நற்பண்புக்கு இடமானது என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். நற்குடியில் பிறந்தவர்களின் இல்லம் கட்டுக்கோப்பு அழிந்து கரையான் புற்று தோன்றி இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு வழங்குவது ஒரு இடம் இருக்குமா? பிறந்தவர்கள் துன்புற்றி இருந்தாலும் அவர்கள் செய்ய தக்க செயல்களை செய்து கொண்டே இருப்பார்களாம். செய்ய தகாத செயல்களை செய்ய மாட்டார்கள். தன்னுடைய கடமையிலிருந்து அவர்கள் தவறவே மாட்டார்களாம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 147. செய்கை அழிந்து சிதல் மண்டிற்று ஆயினும் பெய்யா ஒரு சிறை பேரில் உடைதாகும் எவ்வம் உழந்த கடைத்தும் குடிப்பிறந்தார் செய்வர் செயற்பாலவை. வறுமையிலேயும் குடிப்பிறப்பாளர்கள் தம் கடமையில் வழுவார் என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூறப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது சந்திரனை பாம்பு கவ்வுவது நம் எல்லோருடைய நம்பிக்கை. அப்படி கவ்விக்கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு பக்கத்தில் சந்திரன் உலகுக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்குமா? அதுபோல உயர்குடியில் பிறந்தவர்கள் வறுமையில் இருந்தாலும் மற்றொரு பக்கத்தில் ஒப்புரவு பணியில் தளர்வடைய மாட்டார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் இந்த பாடல். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 148. ஒரு புடை பாம்பு கொளினும் ஒரு புடை அங்கன்மான் ஞாலம் விளக்கூறும் திங்கள் போல் செல்லாமை செவ்வனே நிற்பினும் ஒப்புரவிற்கு ஒல்கார் குடிப்பிறந்தார். பிறருக்கு உதவும் வகையில் வறுமையிலேயும் குடிப்பிறந்தார் தளரார் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.